இப்ப இலங்கையில இன்னும் சூடு தணியாம இருக்கிற ஒரு டாபிக் வந்து இந்த புதிய வாகனங்கள் வாங்குவது அல்லது புதிய வாகனங்களினுடைய இறக்குமதி. என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் என்னிட சொன்னான், தான் லெக்சஸ் வாகனம் வாங்க போறானா. ஆகவே நாங்க 2 பேரும் இந்த 2 வாரமா இந்த லெக்சஸ் வாகனத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். லெக்சஸ் வாகனங்களை பற்றி பேசுகிற பொழுது எனக்கு எப்போதுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அது என்னன்னு சொன்னால், ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு தொழிலுக்கு, ஒரு பிசினஸுக்கு இந்த பிராண்ட் என்கின்ற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியம் என்றதுதான். இந்த லெக்சஸ் வாகனங்களுக்கு லெக்சஸ் என்ற பெயர் ஏன் வந்தது என்ற கதை உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. மிக சுவாரஸ்யமான கதை. பல தசாப்தங்களாக பல நாடுகளைப் போல அமெரிக்காவிலும் இந்த டொயோட்டா வாகனங்கள் மிக அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்கர்களுக்கு இந்த டொயோட்டா வாகனத்தின் மீது மிகப்பெரிய ஈடுபாடும் ஆசையும் விருப்பமும் உண்டு. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் 2. முதலாவது டியூரபிலிட்டி, நீண்ட காலம் இந்த வாகனத்தை பாவிக்கலாம், அது மிக முக்கியமான ஒரு காரணம். 2வது அதனுடைய ஸ்ட்ரென்த், மிகவும் வலுவான வாகனம், எப்பொழுதும் எங்கேயும் எந்த நேரத்திலையும் பாவிக்க ஒரு வாகனம். இதனாலதான் அமெரிக்கா என்கின்ற ஒரு மார்க்கெட் டொயோட்டா நிறுவனத்திற்கு நீண்ட காலமாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான மார்க்கெட்டாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் 10 வருஷத்துக்கு முதல் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது இந்த டொயோட்டா நிறுவனத்துக்கு. அது டொயோட்டா நிறுவனத்தை மிகவும் பாதிச்சது, அவருடைய வருமானத்தை பாதிச்சது. அது என்னன்னு சொன்னால், அமெரிக்காவில் திடீரென்று ஒப்சர்வ் பண்ணப்பட்ட சேல்ஸ் டிராப். அதாவது அமெரிக்கர்கள் முன்னர் போல இந்த டொயோட்டா வாகனங்களை வாங்குவதில் நாட்டம் செலுத்தவில்லை என்பதை கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு சொன்னால், அங்க ஒரு பெரிய சேல்ஸ் டிராப் ஒன்று நடந்தது. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு ஷாக்காக டொயோட்டா நிறுவனத்துக்கு வந்தது. என்று சொன்னால், அவர்களுடைய வருமானத்தில் மிக கணிசமான அளவு யுஎஸ்ல இருந்து தான் வந்தது. யுஎஸ்ல தான் அதிகமாக இந்த டொயோட்டா வாகனங்கள் விற்பனை ஆகியது. ஆகவே இந்த டொயோட்டா நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி ஒன்றை நடத்திச்சு. எதற்காக அமெரிக்கர்களுக்கு இந்த டொயோட்டா வாகனம் பிடிக்காமல் போய் கொண்டிருக்கிறது, ஏன் எங்களுக்கு அங்க ஒரு பாரிய அளவு லாஸ்ட் வருகிறது என்ற ஒரு ஆராய்ச்சியை அவங்க செய்தாங்க. அதில் அவங்க கண்டுபிடித்த விஷயம் என்னென்று சொன்னால், அமெரிக்கர்கள் இந்த டியூரபிலிட்டி அல்லது வேற காரணங்களுக்காக இந்த டொயோட்டா வாகனங்களை விரும்பியது போல இப்பொழுது அவர்கள் இந்த டொயோட்டா வாகனத்தை விரும்பாதற்குரிய காரணம் லக்ஷரி. உங்களுக்கு தெரியும், டொயோட்டா வாகனங்கள் அவ்வளவு பெரிய லக்ஷரியஸ் வெஹிக்கிள்ஸ் அல்ல. ஆனால் அமெரிக்கர்களுக்கு இப்பொழுது அந்த லக்ஷரி வாகனங்கள் மீது ஈடுபாடு வந்தபடியால இந்த டொயோட்டா வாகனங்களை அவர்கள் விரும்பவில்லை. ஆகவே அவர்கள் டொயோட்டா வாகனத்தை விட்டு போட்டு லக்ஷரியஸான பிராண்டை நோக்கி அவங்க போக வழிகிட்டாங்க. இதனாலதான் அந்த மிகப்பெரிய சேல்ஸ் டிராப் இந்த டொயோட்டா நிறுவனத்துக்கு நடந்தது. சரி, இதை கண்டுபிடித்த டொயோட்டா நிறுவனம் என்ன செய்தது என்று சொன்னால், சரி, இப்ப அவங்களுக்கு லக்ஷரியஸ் வாகனம் தானே தேவை, ஓகே, நாங்கள் ஒரு லக்ஷரி வாகன வகையை அமெரிக்காவுக்காக நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி அவங்க ஒரு விசேடமான ஒரு வாகனத்தை அமெரிக்கன் மார்க்கெட்டுக்காக டார்கெட் பண்ணி உருவாக்கினார்கள். இது வந்து மிகவும் லக்ஷரியஸான வாகனம். அதாவது டொயோட்டாவினுடைய அனைத்து வாகனங்களையும் விட இதில் இந்த லக்ஷரி என்கின்ற ஒரு விஷயம் அதிகமாக உட்புகுத்தப்பட்டிருந்தது. ஓகே, அவர்களுக்கு லக்ஷரி வாகனம் தேவையாக இருந்தது. இப்ப நாங்க அவங்களுக்கு ஒரு லக்ஷரி வாகனத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். ஆகவே நாங்கள் திரும்ப லொஸ்ஸான அந்த மார்க்கெட்டை பிடித்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு பெரிய சந்தோஷத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்தது? இந்த லக்ஷரி டொயோட்டா வாகனத்தையும் அமெரிக்கர்கள் வாங்கவில்லை, அல்லது அதிகமாக இந்த வாகனத்தின் மீது அவர்கள் ஈடுபாடு காட்டவில்லை. ஆகவே தொடர்ச்சியாக ஒரு தளம்பலான மார்க்கெட்டாகவே அது டொயோட்டா நிறுவனத்திற்கு இருந்தது. அப்ப டொயோட்டா நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஆச்சரியம், என்னடா இது, அவங்களுக்கு தேவை லக்ஷரி, அவங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல் ஒரு லக்ஷரியான வாகனத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் அவர்கள் அதை வாங்கவில்லை. ஆகவே அவர்களுக்கு வேற ஒரு விருப்பம், தேவை இருப்பது போல் இருக்கிறது என்று நினைச்சு இந்த டொயோட்டா நிறுவனத்தினுடைய தலைவர் உயர் அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் ஒன்று வைக்கிறார். அந்த கூட்டத்தில் அவர் சொல்றார், நீங்க எல்லாரும் சொன்னீங்க அமெரிக்கர்கள் லக்ஷரி வாகனங்களின் மீது ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் வந்து லக்ஷரி வாகனம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் லக்ஷரி வாகனம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனால் அதை யாருமே வாங்குறாங்களே இல்லை. அப்ப என்ன பிரச்சனை என்றதை நீங்க எனக்கு சொல்லணும் என்று கேட்கிறார். அப்ப அதுக்கு அங்க இருந்த எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதனுடைய விலை. நாங்கள் லக்ஷரி வாகனத்தை உருவாக்குனதோடு அதனுடைய பிரைஸையும் நாங்கள் அதிகரிச்சிருந்தோம். ஆகவே அவர்களால் அந்த வாகனத்தை எஃபோர்ட் பண்ண முடியவில்லை. அதனால் தான் எங்களுடைய லக்ஷரி வாகனத்தை அவர்கள் வாங்குகிறார்கள் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்ப அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சொன்னார், இது வந்து ஈஸி பிரச்சனை, சரி அப்ப நாங்க விலையை கொஞ்சம் குறைப்போம், அது சம்பந்தமான ப்ரொபோசலை எனக்கு தாங்க என்று கேட்கிற நேரத்தில் பின்னால இருந்து ஒருவர் எழும்பி சொல்றார், உண்மையிலேயே அமெரிக்கர்களுடைய பிரச்சனை வந்து பிரைஸ் அல்ல. அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம், அப்ப வேற என்னதான் பிரச்சனையாக இருக்கும், அப்ப ஏன் வாங்குறாங்க இல்லை என்ற நேரத்தில் அவர் சொன்ன விஷயம், பிரச்சனை
இங்க மிக முக்கியமாக பிராண்ட். அது என்ன பிராண்ட்? டொயோட்டா என்கின்ற வாகனங்கள் லக்ஷரி வாகனங்கள் அல்ல என்கின்ற ஒரு ஆழமான புரிதலும் கணிப்பும் அமெரிக்கர்களிடத்தில் இருக்கிறது. இந்த கணிப்பு தான் அவர்களுக்கு நீண்ட காலமாக இந்த டொயோட்டா வாகனங்களின் மீது உள்ளது. ஆகவே இப்ப நாங்க என்ன செய்யறோம், ஒரு புது வாகனத்தை லக்ஷரியா உருவாக்கி இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க டொயோட்டா லோகோவை தான் பார்க்கறாங்க. டொயோட்டா வாகனத்தை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் என்று சொன்னால், டொயோட்டா வாகனம் லக்ஷரி வாகனம் அல்ல. சோ டொயோட்டா என்கின்ற ஒரு லோகோவோட நாங்கள் எவ்வளவு பெரிய லக்ஷரி வாகனத்தை உருவாக்கினாலும் அவர்களுக்கு தெரிய போவது அந்த லோகோ தான். ஆகவே அவர்கள் அதை வாங்க போறது இல்லை. இதுதான் இங்க மிகப்பெரிய காரணம் என்று அந்த நபர் சொன்னார். அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம். கடைசியில அந்த உரையாடல்ல எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் உண்மைதான். நாங்கள் இப்ப செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை எங்களுடைய லோகோவை மாற்ற வேணும். ஏனென்று சொன்னால் டொயோட்டா என்கின்ற லோகோவை பார்க்கும் போதெல்லாம் அமெரிக்கர்கள் என்ன யோசிப்பார்கள்? இந்த வாகனம் லக்ஷரி வாகனம் அல்ல. ஆகவே இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் லோகோவை மாற்றுவோம், அதனுடைய பெயரை மாற்றுவோம். இப்படி அந்த வாகனங்களுக்கு சூட்டப்பட்ட பெயர் தான் லெக்சஸ். சரி, அந்த லெக்சஸ்ல அப்படி என்ன இருக்கிறது? LEXUS, இதுதானே லெக்சஸ். இதை கொஞ்சம் உடைத்து பார்த்தால் அதற்கு பின்னால் இருக்கிற அர்த்தம் தெளிவாக விளங்கும். L எதை குறிக்கிறது என்று சொன்னால் லக்ஷரி, EX எக்ஸ்போர்ட், US யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆகவே லக்ஷரி எக்ஸ்போர்ட் டு US, இதுதான் லெக்சஸ். இதன்படி நிறுவனம் என்ன செய்ததுன்னு சொன்னால் இந்த டொயோட்டா லோகோவை தூக்கி போட்டு இந்த லெக்சஸ் என்ற பெயரை அந்த வாகனங்களுக்கு சூட்டியது. நீங்க லெக்சஸ் என்ற வாகனத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த டொயோட்டா லோகோ எங்கேயுமே இருக்காது, லெக்சஸ் என்றது மட்டும்தான் இருக்கும். ஆகவே இந்த வாகனங்களை அமெரிக்காவுக்கு மீண்டும் ஏற்றுமதி செய்த போது லக்ஷரி என்ற ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டிருந்த அமெரிக்கர்கள் இந்த லெக்சஸ் என்ற வாகனத்தை வாங்க ஆரம்பித்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு விற்பனை மீண்டும் சூடு பிடித்தது. மீண்டும் டொயோட்டா நிறுவனம் அந்த கார் சந்தையை கைப்பற்றியது.